Praise the Lord. Praise the Lord. So this morning we will have our baby dedication. இந்த காலையில் நம்முடைய குழந்தையின் பிரதிஷ்டை இந்த வேளையில் இருக்கும். பிள்ளையின் பெற்றோர்கள் குழந்தை முன்னுக்கு அழைச்சு கொண்டு வாருங்க. I'd like to request the pastors also to join me on the stage. போதகர்கள் என்னோட கூட மேடையில் என்னோட கலந்து கொள்ள நான் அன்பாட கேட்டுக்கொள்கிறேன். Baby dedication is a wonderful moment in which parents make a public statement of faith to raise their child under God's grace and wisdom. நம்முடைய திருச்சபையில் குழந்தை பிரதிஷ்டை என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு நேரம். காரணம், பெற்றோர்கள் தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளையை கர்த்தருடைய வழியில் நடத்துவேன், வளர்ப்பேன் என்கிற ஒரு பிரதிஷ்டை அவர்கள் செய்வதற்காக. Dedicating your child to God shows that you recognize your child as a gift from God. குழந்தையை ஆண்டவருக்கு என்று நீங்கள் பிரதிஷ்டை செய்வதனூடாக உன்னுடைய பிள்ளை கர்த்தரால் உங்களுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி என்கிறதை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். And you are dedicating yourselves to being a godly example to your child. நீங்கள் இருவருமே உங்க பிள்ளைக்கு தெய்வீக உதாரணமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுப்பதற்கு ஒப்பானது தான் பிரதிஷ்டை. Baby dedication does not secure salvation. குழந்தையின் பிரதிஷ்டை உன் பிள்ளையுடைய ரட்சிப்புக்கு உறுதி அல்ல. So you must lead your child to salvation. ரட்சிப்புக்கு ஏதோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் போது நடத்தணும். Rather it is a symbolic moment of entrusting the child's life to God's will. தேவனுடைய சித்தத்திற்கு உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒப்பு கொடுப்பது தான். Amen. So this morning, Jacinta and Arun, would you like to dedicate your child to the Lord? நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிள்ளையை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்ய வாஞ்சியா இருக்கிறீங்களா? Would you also commit this morning to follow all the biblical regulations to raise the child in the ways of God? கர்த்தருடைய வழியில் நடத்த வளர்க்க உங்கள் பிள்ளையை நீங்கள் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறீர்களா? Proverbs 22:6 says, நீதிமொழிகள் 22:6 சொல்கிறது, start your child off on the way they should go, and even when they are old they will not turn from it. பிள்ளையாந்தான் நடக்க வேண்டிய வழியை நீ அவருக்கு போதி, முதியர் வயதான பொழுது அவன் அதை விட்டு விலகாமல் இருப்பான். Does not mean that when you teach your child, உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போவாங்கன்னு கிடையாது. You have at least given them the choice to go in God's ways. தேவ வழிகளிலே போவதற்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுக்கும்போது உன் பிள்ளைக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். Proverbs 29:17 says, நீதிமொழிகள் 29:17 சொல்கிறது, correct your son and he will give you comfort and he will also delight your soul. உன் மகன் இல்லாவிட்டால் மகள் நீங்கள் கண்டித்து நீங்கள் வளர்க்கும் பொழுது அவங்க உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவாங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வளரும் பொழுது இட்ஸ் அ ப்ரைட் டு த பேரண்ட். இல்லை, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளை ஒழுங்கா, இப்போ என் பிள்ளையை குறித்து யாருன்னா வந்து அப்பா அம்மா என்கிட்ட மனைவிட்டு வந்து உங்கள் பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது when parents they come and give to the parents a report, you raised your child well. I'm telling you, so much of comfort. அந்த கம்ஃபர்ட் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை, உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு. Proverbs 29:15, the rod and reproof gives wisdom. பரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பார்க்க குட்டி அழகா இருக்குது, கை குச்சி எடுக்கிற மாதிரியா தோன்றும் நமக்கு. ஆனால் கொஞ்ச நாளில் வால் வளரும் பாருங்க. அதுக்கு பேர் தான் மதியணும், ஃபாலி. அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. மொபைல் வாங்கி கொடுத்து, குர்குரே சிப்ஸ் வாங்கி கொடுத்து, லேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைய வந்து சிப்ஸ் பேக்கெட் மாதிரி மாற்றாமல் நீங்கள் பரம்பை எடுத்து அன்போட நீங்கள் பயன்படுத்தும் போது மதியனும் உங்கள் குழந்தை விட்டு விலகும். ஆமென். ஸோ உங்கள் கையில் இதை நான் வாங்கிக்கலாமா குழந்தைய? இதோட நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கணும். பரவாயில்லையா? Jabikla, I'd like to ask the pastors to lead in a short prayer for the child. Heavenly Father, we come to you, Lord, in the name of the Lord God and Savior. Andavare, the நல்ல நேரக்காய் நன்றி, நாளுக்காய் நன்றி, அருமையான பிள்ளைக்காய் நன்றி. The பிரதிஷ்டை ஆண்டவரே இன்றைக்கு நீர் நியமித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. We thank you, Lord, that you have named this day to be your Father baby dedication to this child and to this family who brought forth the child into the presence
in your presence, O Lord, உம் பாதபடியில் கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளையை உம் கரத்தில் கொடுக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறாங்களா ஆண்டவரே, இந்த பிள்ளையை தொட்டு நீங்க ஆசீர்வாதம் உம் வார்த்தை நிமித்தமா, according to your word said, God, your word says, you are the one who blesses your children with babies. You are the one who blesses your children with children, O Lord. ஆண்டவரே உங்க பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளை பாக்கி கொடுப்பது நீர்தான், பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பது நீர்தான், பிள்ளைகள் வருவது உம் கரத்திலால் ஆண்டவரே. Babies are given from your hands, O Lord, and your word says that we need to give it back to you. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை குழந்தைகளை மீண்டுமாய் உம் கரத்தில் கொடுக்கும்படியா நீர் கட்டளை இட்டிருக்கிறீர். அந்த கட்டளையின் பிரகாரமா, according to your word and your desire, Father, the parents have brought this wonderful baby, a gift that you've given to the family, to the church, to the kingdom of God, to the nation, O Lord. We bring this baby in your feet, at your feet, O Lord. உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே கொண்டு வருகிறோம், டெடிகேட் பண்ணுகிறோம், தருகிறோம், இன்னும் கரத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம் நேர்த்தியாய் உம் வழியில் நடத்தும்படியாக ஆண்டவரே ஞானத்திலும் பலத்திலும், and may she grow in wisdom and stature and knowledge according to your ways, O God. Father, we pray that your hand will be upon this child. Father, we set this child apart for your kingdom. ஆண்டவரே உமக்காகவும் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே இந்த குழந்தையை நாங்கள் பிரித்தெடுத்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். We submit this child into your hands, O Father. This day as a church, as a family, we want to bless this child and give it into your hands, O Lord. In Jesus' name we pray. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக இந்த சிறு குழந்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நீர் உமது அனாதி தீர்மானத்தின்படி இந்த பிள்ளையை இந்த பெற்றோர்களுக்கென்று நீங்க நியமித்து கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அந்த வெளியேற பெற்ற அந்த வெகுமதியை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளை கர்த்தருடைய வழிகளில் நடக்க தேவையான கிருபையும் ஞானத்தையும் அந்த பெற்றோர்களுக்கு நீ தந்துள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சவால்களையும் அவர்கள் மேற்கொண்டு போகத்தக்கதான பலனை நீங்க தந்துருளுங்கப்பா. விசேஷமாக இந்த குழந்தையின் மீது உம்முடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவானவர் வளர்கிற பொழுது அவர் தேவனுடைய தயவிலும் மனுஷனுடைய தயவிலும் வளர்ந்தார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இந்த பிள்ளைக்கு தேவனுடைய தயவும் கிடைக்கட்டும், மனிதர்களுடைய தயவும் கிடைக்கட்டும். ஆண்டவரே விசேஷமாக உமக்கு சாட்சியாக இந்த குழந்தை எழும்பி நின்று தேவ ஆண்டவரே ஊழியனாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். உமது கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Praise you, Lord. We worship you. We thank you, Master Lord. I pray at this very moment, Lord, for the parents as they are dedicating their child, O Lord. I pray that your wisdom and your power, your anointing will flow through their lives, that they will acknowledge you, O Lord, in their lives in every step that they take, O Master Lord. You fearfully and wonderfully have created this child, O Lord, and given it as a gift in the hands of Jacinta sister and Arun brother. Lord, I bless them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, O God. I pray, O Lord, that your power will enshadow them, cover them completely. They be filled with your Spirit all the time, O Master God. Lord, you knew us before we could be formed in our mother's home, O Lord. Lord, you have purposed this child, O Lord, before it be formed in their mother's womb, O Lord. And we thank you, we praise you for the purposes that you have, for the plans that you have. I pray, Lord, that the parents will bring the child, O Lord, in your fear, in the purpose that you have destined for the child, O Lord, that they will not divert from that, O Master God. Every obstacles, I pray in the name of Jesus, be broken, that they will hold on to you for their providence. They will hold on to you as a hope, O Lord, as an anchor in their life in every situation, Lord. The wisdom that comes from above is the only one that can help them bring up this child, O Lord. Let them hold on to you. We want to give you the glory, honor, and praises. In Jesus' precious name. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit, we dedicate this child in the presence of the Most High God, and we name this child as Danica Agnes Arun. Give the Lord a mighty hand of praise. Amen. Danica Agnes Arun. God bless you. May you be a blessing and be a wonderful witness for the glory of God. Amen. ஒன்றும் சத்தம் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் சத்தம் போடுவீங்க. God bless you.